அர்ஜுனுக்கு வயது 24. புதிய நகரம், புதிய வேலை, புதிய வாழ்க்கை. ஆனா ஒவ்வொரு இரவும் 9:30 மணிக்கு அழைக்கும் ஒரு அம்மா. ஆரம்பத்தில் அவர் அழைப்பை எடுத்தார். சாப்பிட்டாயா? ஹூம். காலை உணவை தவறாதே. சரி, விரைவாக தூங்கு. அம்மா, எனக்கு தெரியும். அதே பேச்சு ஒவ்வொரு நாளும். சில நாள்களில் அந்த அழைப்புகள் அவருக்கு சுமையாகத்தான் தோன்றின. அவரின் நண்பர்கள் சிரித்தார்கள். இன்னும் தினமும் அம்மாவுடன் பேசுகிறாயா? அவரும் சிரித்தார். அந்த இரவு அவர் அழைப்பை அமைதியாக்கினார். ஒரு நாள் 3 ஆனது, 3 நாள் 10 ஆனது, 10 நாள் மாதங்களானது. ஒவ்வொரு இரவும் 9:30 மணிக்கு அவரின் கைபேசி ஒளிர்ந்தது. அவர் பார்த்தார், ஆனால் எடுத்துக்கொள்ளவில்லை. சில நேரங்களில் அவள் குரல் செய்தி அனுப்பினாள். உனக்கு பிடித்த சாம்பார் செய்தேன். உன் நேர்காணல் நன்றாக நடந்ததா? வேலை கிடைக்கும் போது பேசு, அவசரமில்ல. அவர் பதில் அளிக்கவில்லை. அவர் அம்மாவை நேசிக்கவில்லை என்பதற்காக அல்ல. ஆனால் பெரியவராகிவிட்டால் அன்பை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று மனம் ஏமாற்றுகிறது. 188வது நாள் 9:30 மணிக்கு அவரின் கைபேசி ஒளிரவில்லை. அவர் 9:32 மணிக்கு கவனித்தார். அழைப்புகளை பார்த்தார். எதுவும் இல்லை. பல மாதங்களுக்கு பிறகு அவர்களின் உரையாடலை திறந்து மேலே சென்றார். 100கணக்கான தவறவிட்ட அழைப்புகள். அறையில் ஓர் அமைதியான பதட்டம். அவள் வேலையில் இருப்பாள் என்று அவர் தன்னை தானே சமாதானப்படுத்தினார். அடுத்த நாள் அவர் காத்திருந்தார். 9:30. எதுவும் இல்லை. அவரின் மார்பு இறுகியது. அவர் அழைத்தார். அழைப்பு சென்றது, மீண்டும் சென்றது, மீண்டும் சென்றது. ஒரு அயல்வாசி எடுத்தார். அர்ஜுன், உன் அம்மா 2 நாட்களுக்கு முன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். உன் பெயரையே சொல்லிக் கொண்டிருந்தார். உலகம் சத்தமாக சிதறாது. சில நேரங்களில் அது அமைதியாக உடைந்துவிடும். மருத்துவமனையில் அவர் அவளை பார்த்தார். அவள் சிறியதாக தோன்றினாள். பலவீனமாக இல்லை, சிறியதாக மட்டும். அருகில் கருவிகள் மெதுவாக ஒலி செய்தன. அவள் அவரை கண்டாள். மெதுவாக சிரித்தாள். ஏன் அழைப்பை எடுக்கவில்லை? வேலை அதிகமா என்று மெதுவாக கேட்டாள். கோபம் இல்லை, குறைகள் இல்லை, அவரை பற்றிய கவலை மட்டும். அவர் உடைந்து போனார். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன் என்றார் நடுங்கும் குரலில். அவள் சிறுவயதில் செய்தது போல அவரின் தலைமுடியை மெதுவாக தொட்டாள். நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது என்றாள் மெதுவாக. ஆனால் அன்பு காத்திருக்கும். அவள் மெதுவாக நலமடைந்தாள். இப்போது ஒவ்வொரு இரவும் 9:30 மணிக்கு அர்ஜுனே முதலில் அழைக்கிறார். அவளுக்கு தேவை என்பதற்காக அல்ல, அவருக்கு தேவை என்பதற்காக. நீ அமைதியாக்கும் அந்த மனிதர் உன்னை ஒருபோதும் அமைதியாக்க மாட்டார். யாராவது உனக்கு காட்டும் அன்பை அற்பமாக நினைக்காதே. பிறகு வருந்த வேண்டாம். இப்போதே உன் நெருங்கிய ஒருவரை அழை. இப்படிப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.